திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது பற்றிய விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன், வணக்கம். தற்போது திருப்பத்தூரில் எதற்காக அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது? திருப்பத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில், அதாவது அரிய பல கல்வெட்டுகள், நடுக்கற்கள், சதிக்கற்கள், சங்ககால மக்களுடைய வாழ்வியல் மேடுகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் தொடர்ந்து கண்டறியப்பட்டு வருகிறது. இந்த கண்டறியப்பட்டு வரக்கூடிய அந்த வரலாற்று தடயங்களை ஆவணப்படுத்தி பாதுகாக்க திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு தரப்பில் ஒரு அரசு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது எழுந்துள்ளது. தற்போது அது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியுடைய பேராசிரியர், தொல்லியல் வரலாற்று ஆய்வாளருமான முனைவர் பிரபு நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்தான தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா, என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் எந்த மாதிரியான வரலாற்று தடயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? அந்த வரலாற்று தடயங்கள் தற்போது எந்த நிலையில் இருக்கு? அது எப்படி நீங்க பாதுகாத்துட்டு இருக்கீங்க? இதுக்காக அரசுக்கு நீங்க எந்த மாதிரியான கோரிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே சார். இந்த திருப்பத்தூர் மாவட்டமானது ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் வரலாற்று பின்னணியை கொண்டது என்பதை எங்களுடைய கலாய்வுகளின் வாயிலாக நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்காட்டி வருகிறோம். அந்த வகையில் இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெண்மை நிற பாறை ஓவியங்கள், கற்கால மனிதர்கள் வாழ்ந்த கற்குகைகள், அவர்கள் பயன்படுத்தின கற்கருவிகள், அதற்கு அடுத்தபடியாக பெருங்கற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய ஈம சின்னங்கள், அதற்கு அடுத்தபடியாக சங்ககால மக்களுடைய வாழ்வியல் மேடுகள் என்று பல்வேறு அரும்பெரும் பொருட்களை எல்லாம் நாங்கள் கண்டறிந்து ஆவணப்படுத்தி இருக்கிறோம். அவற்றில் குறிப்பாக நிறைய நடுகற்கள், கல்வெட்டுக்கள், சதிக்கற்கள் என்று நாங்கள் கண்டறியும் போது அந்தந்த இடங்களில் அவையெல்லாம் கேட்பாரற்று சிதிலமடைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அது வேதனையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஊடகங்களின் வாயிலாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றை எல்லாம் அரசாங்கம் முன்வந்து, தொல்லியல் துறையும் அருங்காட்சியகத்துறையும் முன்வந்து இந்த மாவட்டத்தில் ஒரு அருங்காட்சியகம் ஒன்றை ஏற்படுத்தும் போது அவற்றையெல்லாம் மீட்டு அங்கு பாதுகாக்கும் போது அவை பாதுகாக்கப்படுவதோடு பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. அதே போல இந்த மாவட்டத்தில் 2 இடங்களில் அகழாய்வு மேற்கொள்வதற்கு ஏற்ற இடங்களை நாங்கள் இனம் கண்டு ஆவணப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று குண்டுரெட்டியூர் என்கிற இடம், இன்னொன்று கந்திலி என்கிற இடம். இந்த 2 இடங்களிலும் தொல்லியல் துறை சார்ந்த அதிகாரிகள் ஏற்கனவே பார்வையிட்டு அகழாய்வுகள் மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கு இருக்கிறது என்பதை அவர்கள் ஆய்வின் வாயிலாக வெளிப்படுத்தினர். இருந்த போதிலும் தொல்லியல் அகழாய்வு மேற்கொள்ளப்படக்கூடிய பட்டியலில் இந்த மாவட்டம் விடுபட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அரசும் தொல்லியல் துறையும் அந்த 2 இடங்களில் அகழாய்வுகள் செய்யும் போது இன்னும் பல அரிய வரலாற்று உண்மைகள் வெளிப்படும் என்பதனால் அந்த 2 இடங்களிலும் அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதும் இந்த மாவட்டத்தினுடைய ஆர்வலர்கள், மாணவர்கள், பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் மண்ணில் புதைந்துள்ள வரலாற்று தடங்களை மீட்டெடுக்க திருப்பத்தூர் அருகே உள்ள குண்டுரெட்டியூர், கந்திலி உள்ளிட்ட இடங்களில் தமிழக அரசானது தொல்லியல் அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும். மேலும் கண்டறியப்படக்கூடிய அந்த வரலாற்று தடயங்களை பாதுகாக்கவும் ஆவணப்படுத்தவும் அரசு தரப்பில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்பது வரலாற்று ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.